ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அதுவும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. நமக்கு ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ப்ளஸ் ஹேர் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். நீங்க ஹேரில் எனக்கு முடி கொட்டுது, முடி வளரவே மாட்டேங்குது. என்ன பண்ணுனாலும் முடி வளர மாட்டேங்குது. அந்தந்த ஆயில தேய்க்கிறேன், இந்த ஆயில தேய்க்கிறேன், வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி என்னை லைக் பண்ணி, என்னோடய வீடியோ பார்த்து லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் என்னோடய வீடியோவை பார்த்து ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் காலையில் வாக்கிங் போயிருந்தேங்க. அப்போ எனக்கு இந்த வல்லார கீரை கண்ணில் தென்பட்டது. எப்போவுமே வல்லார மாஸ்க்கு போடுவேன். ஆனால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைச்ச பொடியை தான் போட்டிருக்கேன். அதுவே எனக்கு சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த மாஸ்க்கை போட்டோம்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. வல்லார நான் இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெஷ்ஷாக கழிச்சு போட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இது மருத்துவ குணம் கொண்ட ஒரு கீரைங்க. இதை நம்ம இன்டேக்காக சாப்பிட்டு வரும்போது நரம்பு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் பதட்டம், டென்ஷனு, தூக்கம் இல்லாது, அப்புறம் வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, மூட்டு வலி, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அது வல்லாரக்கீரை தாங்க. இன்டேக்காக எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மூலிகை கொண்ட ஒரு கீரை தாங்க இது. இந்த வல்லாரைக்கீரையை விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நம்ம தலையை நல்லா ஆரோக்கியத்துக்கும், நல்ல முடி சூப்பராக வளர்கிறதுக்கும் நமக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் நல்லா ரத்த ஓட்டத்தை கொடுக்குங்க. தலையில் நரம்பு மண்டலத்தில் நல்லா ரத்த ஓட்டத்தை கொடுத்து புது முடிகளை முளைக்க வைக்கும். ப்ளஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும், பொடுகு பிரச்சனை, இந்த மாதிரி உடையிற பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை அனைத்தையும் சரி பண்ணி சூப்பராக கருமையாக வளர வைக்கிங்க. வல்லாரை கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. கிராமப்புறங்களில் வல்லாரக்கீரை கிடைக்கும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. எனக்குமே கிடைக்கிறதில்ல. என்றைக்காவது இந்த மாதிரி கிடைக்கிது. கிடச்சிதுன்னா நல்லா வச்சு யூஸ் பண்ணுங்கள். அடுத்த பொருள் செம்பருத்தி இலை தாங்க. செம்பருத்தி இலை நம்ம முடியை நல்லா சாஃப்டாக மென்மையாக்கி கொடுக்கறதோடு இல்லாமல் பியூட்டி பார்லர் போன மாதிரி நல்லா பளபளப்பாகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். சூப்பராக முடி வளருங்க. நல்லா அடர்த்தியாக க்ரோத்தாக வளர்கிறதுக்கு சூப்பராக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்கள், அந்த தண்ணியே வழுவழுப்பாக இருக்குது. கொஞ்ச நேரம் அதை கழுவுறதுக்கு போட்டு வச்சதே அந்த தண்ணி சூப்பரான வழுவழுப்பு தன்மையோடு இருக்குது. செம்பருத்தி இலை கிடைச்சாலும் சரி, செம்பருத்தி பூ கிடைச்சாலும் சரி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே அலசி வச்சுட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 10, 25 பூ இருக்குங்க. இது நேற்று பூத்த பூவு. இதை அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது சொட்ட தலையில் கூட முடிகள் முளைக்க செய்யும். ப்ளஸ் கருமையாக இருக்குங்க. இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்பருத்தி மாஸ்க்கு மாதிரி ஒரு மாஸ்க்கே இல்லை. அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க. ஃப்ரிஸி ஹேர் இருக்கவங்க அடிக்கடி செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பட்டு போல் கருமையாக அடர்த்தியாக முடி முளைக்க செய்யும். அடர்த்தியாக முடி வளரும். அடுத்த நம்ம பொருள் அது வெற்றிலை தாங்க. வெற்றிலை நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி ஆகிறதுக்காக சாப்பிடுவோம். ப்ளஸ் மருத்துவ குணம் இருக்குது. குழந்தைகளுக்கு சளி பிடிச்சா வச்சு கொடுப்போம். தூதுவளை மாதிரி வெத்தலையிலையும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. கோல்டு பாடியாக இருக்கிறவங்க வெத்தலை யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி. தலை முடியும் நல்லா வளர்ச்சி அடைய செய்யும். சூப்பராக க்ரோத் ஆகும் உங்களுக்கு. அடுத்து நம்ம சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா முருங்கை இலை தாங்க. முருங்கை இலையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. வாரத்துக்கு 2 தடவை நான்
2 நாள் வந்து கீரை எடுத்துருவேன். எங்கள் வீட்டில முருங்கை மரம் இருக்குது. அதனால் முருங்கைக்கீரையை மிஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சமாவது எடுத்து சூப்பாவது வச்சு குடிச்சிருவேன். இரும்பு சத்து னா முருங்கைக்கீரை தாங்க. எல்லா கீரையை விட பெஸ்ட்டான இரும்பு சத்து அதிகம் உள்ளது வந்து முருங்கைக்கீரை தான். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணி சா அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க முருங்கைக்கீரையை. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நல்லா வழவழப்பு தன்மையோடு இருக்கும். சூப்பரான ஒரு மாஸ்க்குங்க இந்த மாஸ்க்கு. நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறேன் என் முடிக்கு. நல்லா அலசிடுவேங்க. நீங்கள் அலச தெரியலை அப்படின்னா திப்பி திப்பியாக அங்கங்கே நிற்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க நீங்கள், இதை அரைச்சிட்டு ஒரு துணியில் வச்சு வடிகட்டி அதனுடைய ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. ஜெல் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை இப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா பட்டு போல் அரைச்சி அதுக்கப்புறம் வேர்க்கால்களில் படுற மாதிரி போட்டு கீழே முடி எண்டு வரைக்கும் போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு குளிச்சுட்டு வந்து பாருங்கள். மைல்டான ஒரு ஷாம்பு போட்டு அலசி குளிச்சுட்டு வந்து பாருங்கள். செம்ம சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க உங்களுக்கு. என் முடியை நான் வளர வச்சு சூப்பராக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு இது நான் ட்ரை பண்ணி பார்க்காத இல்லைங்க. அத்தனையும் பார்த்து எது நல்லா பெஸ்ட்டானதோ அதை தான் உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாகாட்டியும் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு கொடுங்க. அவங்க இதை உபயோகப்படுத்திக்குவாங்க. ஷேர் பண்ணி விடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள் மையாட்டு இருக்குது. இதை வந்து நல்லா வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா மாஸ்க்கை போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அலசி வந்து பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்குங்க. அவ்வளோ பட்டுப்பாடு இருக்கும். முடி உடஞ்சி விழுகாது, கொத்து கொத்தாக விழுகாது, அரிப்பு இருக்காது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்காது, பொடுகு தொல்லை இருக்காது. யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 30+ ஆச்சுங்க. நான் வந்து என் முடி ஒரு முடி கூட நரைக்கலை. இப்போ வரைக்கும் கருமையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி மாஸ்க்கு தாங்க. தேடி தேடி போட்டு நல்லா இப்போது முடி கொட்டுறதுன்னெலாம் நின்று இப்போ சூப்பராக வளர்ந்துட்டு வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.